நண்பா, புது வேலைவாய்ப்பு வந்திருக்கு. எங்கேருந்து தெரியுமா? ஹெச்பிசிஎல், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து எழுத்து தேர்வு இல்லாமல் உங்கள் மார்க்கை வச்சு வழங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சம்பளம் 25,000 வரை இருக்கும். மொத்தமாக 350 ப்ளஸ் வேக்கன்சி. நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாத்தையுமே தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், ஹெச்பிசிஎல் அதாவது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அப்ரண்டிஸ் அப்படிங்கிறதுனால 8,000 10,000 ஸ்டைஃபன் கிடையாது, மாதம் 25,000 உங்களுக்கு ஸ்டைஃபன் தராங்க. அப்போ பாருங்கள், ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு 1 இயர் அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ஒரு டீசெண்டான ஸ்டைஃபன் அப்படின்னா நீங்கள் ஏன் மிஸ் பண்ணணும்? இதில் இந்த 1 இயரில் நீங்கள் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கலாம். ஃபர்தராக அதை வச்சு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்போது கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ரோல் வந்திருக்கு. இன்ஜினியரிங்கில் எடுக்கிறாங்க ஃபார் த இயர் 2026 to 2027. ஜூலை 15 ஜூலை 31 வரை டைம் இருக்கும். முற்றிலும் நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ என்னென்ன டிசிப்ளினில் எடுக்கிறாங்க? சிவிலு, மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கலு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இந்த 4 பிரான்ச்சஸை சேர்ந்தவங்க 18 25 வயசு வரை இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 30 வயசு அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் இருவீங்க, ப்ளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 28 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடெக் வந்து சிவில் ஆர் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் படிச்சிருக்கீங்கன்னா தகுதி 60% உங்களோட பிடெக்கை நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி. ஓகே, இதுக்கான ஸ்டைஃபண்ட் பாருங்கள், மாதம் 25,000 உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வழங்குறாங்க பர் மந்த். ஓகே, 1 இயருக்கு மாதம் மொத்தமாக 350 ப்ளஸ் வேக்கன்சி. இதில் நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 20 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 20 வேக்கன்சி இருக்குது. இந்த 20ல் ஏதோ ஒரு வேக்கன்சி தான் உங்களுக்கு கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இதற்கு பிடெக் எந்த பாஸ்ட் அவுட்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. இதில் அவங்க கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து நீங்கள் 1/9/2023 இந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் தகுதி. அப்படி பார்த்தா 2024 25 26 ஸோ இந்த 3 இயரில் பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961 படி வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு தொழில் பழகுனர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி வேறு எங்கேயும் அப்ரண்டிஸ் முடிச்சிருந்துருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு 1 or more இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வேறு எதுவும் ஃபீல்டில் இருக்கக்கூடாது. இது கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கானது தான். ஸோ நீங்கள் ஹெச்பிசிஎல் போர்ட்டலில் தான் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண ஃபீஸும் கிடையாது. ஓகே, அப்ளிகேஷன் வில் பி ஸ்க்ரீன்ட் பேஸ்ட் ஆன் த மெரிட் பர்சன்டேஜ். ஸோ நீங்கள் இவங்க கேட்டுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், அதாவது பிடெக்கில் எடுத்துருக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜை பொறுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ட்ரைனிங் ஸ்லாட்ஸ் எங்கெங்கே அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. இந்த ஹெச்பிசிஎல் வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சைன் அப் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து புதுசாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு லாகின் அண்டு பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த இமெயிலுக்கு அவங்க வந்து மெயிலாக சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நியூ யூஸராக ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் லாகின் பாஸ்வேர்டை உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் அவங்க அனுப்பிச்சிருக்கக்கூடிய லாகின் பாஸ்வேர்டை வச்சு திரும்ப இதே வெப்சைட்டில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி உள்ளே போய் அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து 1 by 1 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக ஹெச்பிசிஎலோட அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இமெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. அதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, இந்த ஹெச்பிசிஎல்ல அப்ரண்டிஸ் முடிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹெச்பிசிஎல்ல இந்த மாதிரி இந்த கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி பர்மனெண்ட் ரோலுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னா 5% உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து இந்த அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு ப்ளஸ் ஒரு 5% வரையும் இவங்க வந்து கொடுக்க வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ்ஷிப் அப்படிங்கிறது 1 இயர் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த 1 இயர் பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ட்ரை பண்ணிக்க வேண்டியது தான். இன்கேஸ் ஃப்யூச்சரில் பர்மனெண்ட் ரோலுக்கு இங்கேருந்து வருது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் 5% இருக்கே தவிர எல்லாருக்குமே ஜாப் கொடுத்துட மாட்டாங்க. அப்ரண்டிஸ் முடித்தவங்க எல்லாருக்குமே அங்கேயுமே நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஹார்ட் காப்பி அவங்களுக்கு அனுப்பணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ். நீங்களும் செல்ஃப் செக் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணாதீங்க. நான் போதுமான தகவல் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் PDF லிங்க், ஆன்லைன் அப்ளை லிங்க் தரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.